உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். உலக எய்ட்ஸ் தினத்தை நேற்றைய தினம் நாம் நடத்தினோம், விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். ஆனால் ஒரே ஒரு கருத்தை நான் திரும்ப வலியுறுத்த விரும்புகின்றேன். உலகம் முழுவதும் இருக்கின்ற அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ரெட் ரிப்பன் கிளப் எப்படி தமிழகத்திலே புதுக்கோட்டை திருச்சியில் செயல்படுகின்றதோ அதை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மக்களுக்கு இதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். பால்வினை நோய் அல்லது வீதி வியாதி என்று சொல்லக்கூடிய அந்த நோய்களில் 10 வகையான நோய்கள் இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒன்றால் பாதிக்கப்பட்டால் உங்களுடைய குடும்பமும் எதிர்கால தலைமுறையும் பாதிக்கின்றதே என்பதை எண்ணத்தில் வைத்துக்கொண்டு முறையாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பரிசோதனை தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருகின்ற உத்தரவாதத்தை தரும். குறிப்பாக HIV நோய் மட்டுமல்ல, சிஃபிலிஸ், கொனீரியா மற்றும் 10 வகையான நோய்கள் இருக்கிறது. அதை மருத்துவ நிபுணர்களிடம் சென்று திருமணத்திற்கு முன்பாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தை நீங்கள் பரப்ப வேண்டும். இதை திரைப்படத்தில் கூட ஒரு காட்சி வந்தது, எனக்கு மறந்துவிட்டது, என்ன படம் என்று தெரியவில்லை. ஆனால் சொல்வார்கள், நான் காதலிக்காக வேண்டி ஒருவர் கூறுகின்றார், அந்த படத்தினுடைய ஹீரோ நான் உனக்காண்டி உயிரை கொடுப்பேன் என்று கூறுகின்றார். ஆனால் அந்த ஹீரோயினோ உயிரை கொடுப்பதற்கு முன்பாக 2 பேருமே லேபுக்கு சென்று 2 ml இரத்தத்தை கொடுப்போம், அதற்கு பிறகு காதலிப்போமா வேண்டுமா கல்யாணம் செய்து கொள்வோமா என்பதை முடிவு செய்து கொள்வோம் என்று கூறுகின்றார் அந்த ஹீரோயின். இது அவருக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே பொருத்தமான ஒரு செய்தி என்பதை கோடிட்டு திரும்ப திரும்ப கூறுகின்றேன். நல்ல வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கு, ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுவதற்கு, ஆனந்தமான வாழ்க்கையை பெறுவதற்கு முழு உடல் பரிசோதனை, திருமண முன் ஆலோசனை முக்கியம். அதை செய்து கொள்ளுங்கள். விளக்கமாக நீங்கள் என்னுடைய யூடியூபிலே தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் நான் விளக்கமாக கூற விரும்புகின்றேன். நன்றி.